ஹலோ வெல்கம் பேக். முந்தின வீடியோவில் நம்ம ராமருக்கு 2 கை 2 கால் அதை ஜாயின் பண்ணி போட்டிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் இங்கே மேலே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த பாடி போட போகிறோம். ஸோ விதவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ரவுண்டில் 28 ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த காலில் 12, அந்த காலில் 12, முன்னால் 2, பின்னால் 2. ஸோ அடுத்து அப் டில் ரவுண்ட் 7, இதுக்கப்புறம் ஒரு 7 ரவுண்டு சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான், எந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கிடையாது. ஸோ ஒரு ஸ்டிச் மார்க்கரை போட்டுட்டு சுற்றி 28 ஸ்டிச்சஸ் போட்டே வந்துடலாம் ஃபார் 7 ரவுண்ட்ஸ். இங்கே நடுவில் போட்ட செயின் மேலேயும் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும். அதையும் சேர்த்து தான் நம்மளுக்கு 28 ஸ்டிச்சஸ் வரும். இந்த நடுவில் இருக்க 2 ஸ்டிச் போட்டோன்னே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஹிடனாக இருக்கும். அதை மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக பார்த்து உள்ளே ஸ்டிச் போட்டுருங்க. ஸோ ஐல் ஒர்க் 7 ரவுண்ட்ஸ் அண்ட் கெட் பேக் டு யூ. இப்போ 7 ரவுண்ட்ஸ் ஆஃப் சிங்கிள் க்ரோஷே வித் 28 ஸ்டிச்சஸ் இன் ஈச் ரவுண்ட் போட்டு வந்திருக்கேன். அடுத்ததாக 8th ரவுண்ட்லேயும் எந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கிடையாது. ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்ச். இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் இன் போத் லூப்ஸ் இந்த ரவுண்டில் வந்து பேக் லூப்ஸில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ சுற்றி சிங்கிள் க்ரோஷே பேக் லூப்ஸில் மட்டும் ஸ்டிச்சஸ் போடுங்க. எயித் ரவுண்டை பேக் லூப்ஸில் ஒர்க் பண்ணியாச்சு. அகெயின் 9, 10, 11, 12 டாப் ஹாஃப் ஆஃப் த பாடி ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்குமே எந்த இன்க்ரீஸோ டிக்ரீஸோ கிடையாது. சுற்றி சிங்கிள் க்ரோஷே தான். இனிமேல் நம்ம வந்து 2 லூப்லேயுமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரவுண்ட்ஸ் வரைக்கும் சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்தாச்சு. அடுத்ததாக ரவுண்ட் 13 and 14 தான் நம்ம வந்து கை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கவனமாக நோட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 13ல் ஃபஸ்ட்டு ஒரு 10 சிங்கிள் க்ரோஷே போட்டு வரேன். அடுத்ததாக இந்த இடத்துல கையை அட்டாச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே கையிலேருந்து 2 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் மட்டுமே இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறோம் இந்த ரவுண்டில். அடுத்த ரவுண்டில் மேலே மீதி இருக்கிற ஸ்டிச்சஸை ஜாயின் பண்ணி கவர் பண்ண போகிறோம். ஸோ எந்த 2 ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு லாஸ்ட்டு ஸ்டிச்சு, இந்த 2 ஸ்டிச்லேயும் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ உள்ள வழியாக கையோட ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கையோட கடைசி ரவுண்டோட ஃபஸ்ட்டு ஸ்டிச் அண்ட் பாடியோட 11th ஸ்டிச்சு, இந்த ரவுண்டில் இருக்கிற 11th ஸ்டிச் அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 2யும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. அதுக்கப்புறம் இந்த கையோட கடைசி ஸ்டிச்சு, அப்புறம் பாடியில் இருக்கிற 12th ஸ்டிச், இந்த 2 இடத்துலையும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 2யும் சேர்த்து ஒரு சிங்கிள் க்ரோஷே. அவ்வளோதான், இந்த கையை அட்டாச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த ரவுண்டில் மீதி ஒரு 13 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்துட்டு அடுத்த கையை அட்டாச் பண்ணலாம். சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் ரிமைனிங் இந்த ரவுண்டில் எனக்கு 3 ஸ்டிச்சஸ் இருக்கும். அடுத்த இந்த 2 ஸ்டிச்சில் அந்த பக்கம் கையை எப்படி அட்டாச் பண்ணமோ அதே ஸ்டெப்ஸை இந்த கைக்கும் ரிப்பீட் பண்ண வேண்டியது தான். இந்த கையோட லாஸ்ட்டு ஸ்டிச், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் லாஸ்ட்டு ஸ்டிச்சையும் ஜாயின் பண்ணி பாடியோட அட்டாச் பண்ணிடலாம். இந்த லூப் வந்து லூஸ் ஆயிராமல் பார்த்துக்கோங்க. ஒரு நூலை வந்து கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அது லூஸாக இருந்துச்சுன்னா கைக்கு நடுவில் கேப் இருக்கும் அந்த ஜாயின் பண்ண இடத்துல. கடைசியாக இந்த ரவுண்டில் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷே இருக்கும், அதை மட்டும் போட்டோம்னா இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்ததாக ரவுண்ட் 14லேயும் ஃபஸ்ட்டு ஒரு 10 சிங்கிள் க்ரோஷே போட்டு வாங்க. அதுக்கப்புறம் கைக்கிட்ட எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃப்ரண்ட்டில் 10 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். அண்ட் while I did that, இந்த கைக்குரிய யான் டெயில் இருக்குல்ல, அதையும் சேர்த்து உள்ளே டக் பண்ணி சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த கைக்கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்து இந்த கை மேலே ரிமைனிங் 6 சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் இருக்கும்.
இந்த 10 போட்டுட்டு என்ன பண்ணணும்னா டைரெக்டாக இந்த பக்கம் போயிடணும். கைக்கு போய் கைக்கு மேலே இருக்கிற 6 சிங்கிள் crochet ஸ்டிச்சஸை ஒர்க் பண்ணணும். இங்கே முந்தின ரவுண்டில் 2 சிங்கிள் crochet போட்டு அந்த கையை ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த 2 ஸ்டிச்லேயும் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம். யூ வில் பி ஸ்கிப்பிங் தோஸ் 2 ஸ்டிச்சஸ். இங்கே 6 சிங்கிள் crochet போட்டுட்டு திரும்பி அப்படியே நேரடியாக பேக் சைடுக்கு போயிட வேண்டியதான். பேக் சைடில் 13 சிங்கிள் crochet போடணும். பேக் சைடில் 13 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் சேம் ஸ்டெப்ஸை இந்த பக்கமும் ரிப்பீட் பண்ணுங்கள். இந்த கைக்கு மேலே இருக்கிற 6 சிங்கிள் crochetல ஒர்க் பண்ணுங்கள். சிக்ஸ் சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் கடைசியாக இந்த ரவுண்டில் ஒரே ஒரு சிங்கிள் crochet இருக்கும். அதை போட்டுட்டு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த ரவுண்டில் உங்களுக்கு 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ that's it. we've attached the arms without sewing it in. அப்படியே crochet பண்ணியே அட்டாச் பண்ணிட்டோம். ரவுண்ட் 15ல் சுற்றி சிங்கிள் crochet தான். அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு ரவுண்ட் 15ல் 36 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 15 போட்டு முடித்தோடனே டாய் ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காலை ஸ்டஃப் பண்ணும்போது ரிமெம்பர் டு ஸ்டஃப் லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சு எடுத்து உள்ளே ஸ்டஃப் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் காலை நல்லா டைட்டாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாடியை ஸ்டஃப் பண்ணுங்கள். மேக் ஷூர் யூ ஹாப்பி வித் யர் லெக்ஸ் பிஃபோர் யூ மூவ் ஆன் டு த பாடி. அடுத்ததாக ரவுண்ட் 16லேருந்து டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு 16th ரவுண்டில் 9 சிங்கிள் crochet போட்டு வாங்க. 9 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் ஒரு டிக்ரீஸ். ஐ மேக்கிங் அன் இன்விசிபிள் டிக்ரீஸ் விச் மீன்ஸ் நான் ஃப்ரண்ட் லூப்ஸில் மட்டும்தான் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுவேன் இந்த 2 ஸ்டிச்லேயும். மொதல் டிக்ரீஸ் போட்டாச்சு. ரெண்டாவது டிக்ரீஸ், அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் crochet, அதுக்கப்புறம் அகெயின் 2 டிக்ரீஸ். அதுக்கப்புறம் பேக் சைடில் திரும்பி 9 சிங்கிள் crochet. இந்த கையில் போட்ட மாதிரியே சேம் செட் ஆஃப் டிக்ரீஸஸ் இந்த கையிலையும் போட போகிறோம். 2 டிக்ரீஸ், ஒரு சிங்கிள் crochet அண்ட் 2 டிக்ரீஸ். ஸோ இப்போ பை த எண்ட் ஆஃப் ரவுண்ட் 16 ஐ ஹேவ் 28 ஸ்டிச்சஸ் இந்த ரவுண்ட். அடுத்து ரவுண்ட் 17 போட ஆரம்பிச்சிடலாம். ரவுண்ட் 17லேயும் டிக்ரீஸ் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 9 ஸ்டிச்சஸ் போட்டு வாங்க. நைன் சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் அடுத்தடுத்து 2 டிக்ரீஸ் ஸ்டிச்சஸ். அகெயின் இன்விசிபிள் டிக்ரீஸ் தான் போடணும். பேக் சைடில் 11 சிங்கிள் crochet, 2 டிக்ரீஸ். அடுத்ததான் ரவுண்ட் 18க்கு என்ன பேட்டர்ன்னா 8 சிங்கிள் crochet போடணும். 8 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் 3 டிக்ரீசஸ். அதுக்கப்புறம் பேக் சைடில் 4 சிங்கிள் crochet அண்ட் அந்த கை கிட்ட வரப்போ 3 டிக்ரீசஸ். இங்கே 4 சிங்கிள் crochet மட்டும்தான்.
அடுத்ததாக ரவுண்ட் 19 ஸ்டார்ட் பண்ணுறப்பமே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு ஒரு டிக்ரீஸாக போடணும். ஃப்ரண்ட் சைடில் 4 சிங்கிள் crochet, திரும்பி இந்த பக்கம் 3 டிக்ரீசஸ், அதுக்கப்புறம் பேக் சைடில் 2 சிங்கிள் crochet, கடைசியாக 2 டிக்ரீஸ் போட்டோம்னா இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். By the end of this round you will have 12 stitches in the round. கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்ல மேலே வரைக்கும் ஸ்டஃப் பண்ணிடுங்க, எஸ்பெஷலி த ஷோல்டர்ஸ். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ரவுண்ட் 20க்கு ஒரு சிங்கிள் crochet அண்ட் a decrease அப்படின்னு இந்த ரவுண்டில் 4 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். அவ்வளோதான், தட்ஸ் தி எண்ட் ஆஃப் த பாடி. அடுத்ததாக ஃபார் த நெக் போர்ஷன் என்ன பண்ணணுன்னா சுற்றி சிங்கிள் crochet போட்டு வாங்க. ஸோ ரவுண்ட் 21 சுற்றி சிங்கிள் crochet மேக்கிங் 8 stitches in the round. அடுத்ததாக we are going to start working the head.